டிம்பப்பா டிம்மரப்பப்பா டிம்மப்பா டிம்மரப்பப்பா. இந்த லடுவில் வரும் பிப்பிரி பிப்பி பப்பரப்பப்பான்னு வர மியூசிக்லாம் வரும். அதெல்லாம் நாங்களே சும்மா நான் போடும் போது சாருக்கு பிடிச்சிச்சு. இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் போட்டுங்கப்பா, என்ன பண்ணுறீங்களா பண்ணுங்கப்பா, அதை நான் எது எடுத்துக்கணுமோ எடுத்துக்கிறேன், பண்ணுறதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கட்சின்னு பார்த்தா விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பாருக்கிறேன். விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு 4 பாட்டு பாடிட்டேன். இது அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வராங்க, அதனால் பாடுறேன். அதெல்லாம் எப்படின்னு யார் அப்ரோச் பண்ணுறாங்க, தளபதிக்காக இதெல்லாம் பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது லிரிக்ஸ்லாம் அவங்களே சொல்லுவாங்களா? இல்லை நான் தளபதியை பார்த்துட்டு நானே பாடி எழுதுறேன் மேட்ரு சொல்லுவாங்க. நாங்களே கொஞ்சம் சைடு எஃபெக்ட்லாம் போட்டு ஒரு பக்கம் அவங்க கொடுத்த மேட்ரையும் வச்சுப்போம், ஒரு பக்கம் தளபதியை நிற்க வச்சுப்போம். தளபதியோட நம்ம என்ன நினைக்கிறேன், தளபதியை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம இதில் போட்டுப்போம். அவங்க கொடுக்குறதையும் போட்டு மேட்ச் பண்ணி செட் பண்ணி அவங்ககிட்ட பாடி காமிப்போம். ஓகேன்னு சொல்லிட்டா உடனே ரெக்கார்டிங் பண்ணிவிடுவோம். இது யார் நம்ம பாடின்னு இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டு கண்டிப்பாக அந்த தம்பியை நான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அடுத்த வாரத்தில் நான் அவரை போய் பார்க்குறேன். இப்போது சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் டிவியில் இணைஞ்சிருக்கேன். அப்படிலாம் கிடையாது. என்னை அவர் பார்க்கணுன்னு எனக்கு என்னோடய பாட்டுக்காக அவர் பாடுறேன்னு நிற்கிறாரு. ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு சோக்கு சோக்கு மஜா சோக்கு சில்லாய் மல்லாயி அவன் கம்மாயில் கை தின்னு விட்டா தின்னுக்கு அம்மா புள்ளிய போட்டு தொல்லை கட்டம்மா மேலே சாயவா உன்னை பிரிச்சு மேயவா மழை மழை மைதான் மாவு கலரு அவன் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ளவரு நீ தாண்டி எனக்கு ஏத்த மைமா ஐயா மிட்டாவா நீ இருக்கு ரெடி தரமா. அண்டா உருட்டிங்களா அப்படின்னு ஒரு சாங் ஒன்று இருக்கு. அந்த சாங் பயங்கர ஃபேமஸ். அது பயங்கர ஃபேமஸ். ஒரு இன்ஸ்டாவில் தான் அந்த 2 பிட்டு எடுத்து போட்டேன். அது அப்படியே ரீச் ஆயிடுச்சு. பாட்டு எடுத்து விட்டு 1 ஹவரில் ஒரு 5 lakhs வந்துடுச்சு. 1 ஹவரில் 5 lakhs ரீச் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாகிடுச்சு. அந்த ஜென்ரேஷனில் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பணத்துக்காக நாங்கள் என்றைக்கும் பண்ண மாட்டோம் கொலைகளை, நட்பு கோசம் சீனில் இறங்கி அடிப்போம் பெரிய தலைகளை. வெட்ட வந்தாம்பா அவன் கையத்தான் புஷ்டம், அவன் பொருளைய உரிமை அவன் கழுத்தில் வெஷ்டம். சொல்லப்போனால் அது ஒரு போதைங்க. இப்போ நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நம்மளை பார்த்து அங்கே நிற்கிறாங்க, நம்மளை பார்த்து ஏங்குறாங்கன்னா அது எங்களுக்குள்ளே அது ஒரு போதை. நம்ம செத்தாலும் ஸ்டேஜ்லேயே சாகணும்டா அப்படின்றது தான் என்னோடய ஆசை. பாட்டிலே என் உயிரே பாட்டு தான். எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா வீட்லேயும் இருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கரை மீட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் முக்கியமாக கானா சிங்கரை மீட் பண்ண போகிறோம். அதில் அண்ணன் பாலமுருகன், அதாவது கானா பாலமுருகனை மீட் பண்ண வந்துருக்கோம். ஸோ நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஆனால் இப்போது ரீசெண்டாக யோ பாட்லே அப்படின்னு சொல்லி சாங் மூலிமா பார்த்தோம். ஸோ அந்த சாங் கேட்கும்போது நீங்கள் தான் பாடினீங்க அப்படின்றது கிளியராகவே தெரியுது. கண்டிப்பாக. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராசஸ்? அதுக்கு முதல் காரணம் நம்ம தினகரன் சாருக்கு, அவருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் சேன் ரோல்டன், அவருக்கும் மிக்க நன்றியை சொல்லணும். என் ஃபோன் நம்பர் கிடைக்காமல் இருந்தாங்க. என் ஃபோன் நம்பர் அவங்ககிட்ட கொடுத்து என்னை கால் பண்ண சொன்னேன். அப்பேலாக்கும் இதில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத விஷயம். அது ரொம்ப அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர்னு சொல்ல முடியாது, அவர் பெரிய டேரக்டர்னு சொல்ல முடியாது, சார் தினகரன் சார்னு சொல்ல முடியாது. ஒரு கேஷுவலாக எப்படி இருப்பாரோ அப்படியே தான் இருப்பார். எது சொன்னாலும் சரி நல்லா இருக்குப்பா அப்படின்ற எங்களை என்கரேஜ் பண்ணதுனால தான் அந்த பாட்டு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு இதுவாக வந்தது. அதே போல் சீன் ரோல்டன் சாரும் சரி தான், ஒரு மனசுக்கு வராமல் அவர் எவ்வளோ பெரிய பாடகர்கள்லாம் பாட வச்சுருப்பார், எவ்வளோ மியூசிக்லாம் போட்டிருப்பார். ஆனால் எங்களையும் அங்கே நிற்க வச்சு எங்களுக்கும் நாங்கள் எதுவுமே சொல்லாமல் உங்களோட திறமையை மட்டும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தட்டி கொடுத்ததுனால இந்த பாட்டு இவ்வளோ தூரம் வந்துச்சு. இது முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மியூசிக்கே இல்லாமல் இருக்கும் அந்த பாட்டு. ஒன்லி அந்த பாட்டில் ரிதம் மட்டும் வச்சு ஒன்லி வாய்ஸ் மட்டும்தான் அதில் வந்திருக்கும். அது இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் கடவுளோட செயலில். முதல்ல தினகரன் சாருக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த பாட்டை எழுதின ஒரு பாக்கியம் சங்கர் அண்ணன், அவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு, நீலம் ப்ரொடக்ஷன் எங்கள் ரஞ்சித் அண்ணனுக்கும்
இதில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி சாங் எழுதும் போது யூஸ்வலாக வந்து நம்ம ஓகே கானா சிங்கர்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி எழுதுவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த வாழ்வியலை பார்த்துருக்கும் போது முக்கியமாக சொல்லணும்னா அந்த சாங்கு இப்போ நீங்கள் சில லிரிக்ஸ்லாம் சொல்கிறோம், அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் நம்ம கேட்டதே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எழுதும் போது எப்படி நான் பிளான் பண்ணீங்க? நீங்கள் உட்காந்து நீங்களும் அப்பிலோ மற்றவங்களாம் பிளான் பண்ணும்போது இப்படி பாக்கியம் சங்கர் அண்ணன் எழுதினார் அந்த பாட்டு. இது வந்து நிறைய படத்தில் அவர் எழுதியிருக்கார். பாக்கியம் சங்கர் அண்ணன் அவர் தான் அதை எழுதினார். இது வந்து 3 பேர் கேரக்டர் வர்றதுனால நிறைய பேருக்கு அதில் வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு இதில் கொஞ்சம் பங்கு கொடுத்ததுக்கு நல்லது. இன்னொரு படம் கொடுத்துருக்குறாங்க. நிறைய இந்த படத்து மூலிமா எனக்கு வந்து நிறைய கால்ஸ்லாம் வந்துன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த சாங் தான் முதல்ல நீங்கள் சினிமாவில் பாடிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் பாடின பாட்டு இதுதான். ஆனால் உங்களோட சாங் அப்படின்னா வந்து அண்டா உருட்டிங்களா அப்படின்னு ஒரு சாங் ஒன்று இருக்கு. அந்த சாங் பயங்கர ஃபேமஸ். அது பயங்கர ஃபேமஸ். ஆமாம், அது கிட்டத்தட்ட நிறைய மில்லியன் கிட்ட போயிருக்கு, 34 மில்லியன் கிட்ட அந்த சாங் போயிருக்கு. மொத்தமே எப்படின்னா ஸ்டார்ட் ஆச்சு அதெல்லாம் அந்த சாங்லாம் எழுதும் போது? அந்த சாங் வந்து நம்ம கொருக்குப்பேட்டில் லோக்கல் ராஜ் நம்ம தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு நாள் வந்து கன்சிடர் பண்ணார் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி பாட்டு இருக்கு நான் பாடுறேன் அப்படின்னு கேட்டார். சரி பாடலாமான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாவில் தான் அந்த 2 பிட்டு எடுத்து போட்டேன். அது அப்படியே ரீச் ஆகிடுச்சு. பாட்டு எடுத்து விட்டு 1 ஹவரில் ஒரு 5 lakhs வந்துடுச்சு. 1 ஹவரில் 5 lakhs ரீச் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாகிடுச்சு. அந்த ஜென்ரேஷனில் ஆச்சு அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதான் எல்லா இதுலேயும் பாடுவோம். இப்போ ரவுடி பாட்டு தான் அப்படின்னு கிடையாது. கானா பாடகரை பொறுத்த வரைக்கும் எல்லா சீக்வன்ஸ்லேயும் பாடுவோம். அந்த ட்ரெண்டு மாறும். இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி ரவுடி சாங் பாடினாங்கன்னா எல்லோரும் ஒரு 10 எல்லாருமே அந்த மாதிரி ட்ரெண்டு மாறும். இப்போ துரோகம் சாங் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ட்ரெண்டு மாறும். அதில் யாரு நல்லா இருக்குதோ ஹிட் ஆகும். அவங்களோட திறமையை கொடுக்குறாங்க பெஸ்ட்டு. அது மக்களுக்கு தான் அது பிடிச்சி பண்ணுறேன். ஆனால் யூஸ்வலாக வந்து இப்போ நீங்கள் கானா சாங் பாருங்கன்னு போது ஒரு மாதத்துலையோ இல்லை ஒரு வருஷத்துலையோ நிறைய சாங்ஸ் ரிலீஸ் பண்ணுறீங்க, நிறைய சாங்ஸ் வந்து யூடியூப்பில் போடுறீங்க. நிறைய மீடியா இப்போ உங்களுக்கு தனியாக மீடியா வச்சுருக்கீங்க, ஆளாளுக்கு மீடியா வச்சுருக்காங்க. பட் அதில் வந்து எதனா ஒரு சாங் மட்டும் தான் கேட்சியாக ரீச் ஆகுது, ஆடியன்ஸு கிட்ட போகுது, மற்ற சாங்லாம் போகாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரே ஒரு சாங் தான் ஹிட் ஆகுது. அதெல்லாம் இல்லை, அது உழைச்சினே இருக்கணும், அவ்வளோதான். அது 10ல் 1 ஜெயிக்க தான் வரும். அதுக்கு நம்ம சுதந்திரம் முடியாதுல்ல. 10ல் 1 கிளிக் ஆகும். இப்போ நான் இப்போ சின்னதுலேருந்து இப்படி ஒரு 85 சாங் கிட்ட பாடியிருக்கிறேன். பிறந்தநாள் சாங் மட்டுமே 70 சாங் பாடியிருக்கிறேன். இந்த 2023லேருந்து 25 முடியுதுன்னா 70 சாங் கிட்ட எல்லாருக்கும் பாடிக்கிறேன். பெரிய பெரிய ஆள்கிட்டலாம் பாடிக்கிறேன், நிறைய பேருக்கு பாடிக்கிறேன். அதனால் நிறைய இஷ்யூஸ் வந்தது, நிறைய எனக்கு கம்ப்ளைண்ட் என் மேலே ரேஸ் பண்ணாங்க. கமிஷன் ஆஃபீஸ்லாம் கூட போய் அதனால் உட்காந்துட்டுலாம் வந்துருக்கிறேன். ஏன் இவங்களுக்கெல்லாம் பாட்டு எதுனா அப்படி பண்ணேன்னு. நம்ம ஒரு பாடகர், நம்ம வந்து கேட்டால் நம்ம பாட தான் செய்ய முடியும். ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஏரியா இருக்கும். நாங்கள் சுற்றி ஊரெல்லாம் சுற்றி பாடுறோம். இப்போ இவங்களை நம்ம பாட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய்ட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை தான் நம்ம போய்ட்டு ஒரு கானான்ற சப்ஜெக்டே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை தான் போய்ட்டு வரோம். அந்த நேரத்தில் எல்லோரையும் அனுசரித்து போனால் தான் அதை நம்ம அந்த கானான்ற ஃபீல்டை மட்டும் பண்ண முடியும். பொறுமை வேணும். கானா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். முன்னாடிலாம் வந்து கானா சிங் அப்படின்னாலே சாங்ஸ் பாடுறாங்களே நல்லா வந்து இந்த இதுலேயும் காரியத்தில் பாடுறது, இரங்கல் வீட்டில் பாடுறது தான் அதிகமாக இருந்துச்சு. வெள்ளக்காரன் காலத்துலேருந்து அது இருக்குது கானா. அப்போ இதுலேருந்து ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் முன்னோருங்களுக்கு எல்லாருமே வீட்டில் உட்காந்து இது போல் அங்கே பாம்பேயில் கவாலின்னு ஒரு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் கானான்னு ஒன்று ஆரம்பித்து அப்படியே வந்து முன்னோர்கள் தான் இப்போ அதை தக்க வச்சு நிற்க வைக்கிறது. உங்களுக்கு குருநாதர் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? கானாவில் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு குருநாதர்னு சொல்ல போனால் எனக்கு வந்து சூளமேட்டில் விஜய்னு ஒருத்தர் இருக்கார் அண்ணன். அவர் தான் எனக்கு அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், எனக்கு அந்த கானா மேலே ஈர்ப்பு வந்தது அவரால் தான் வந்தது. எனக்கு என்ன ஒரு 15 வயசு இருக்கு. நான் 15 வயசுலேருந்து கானா பாடுறேன். 15 வயசுலேருந்து எல்லாம் அவர் கூட போய் எல்லாமே பாடுறேன். எனக்கு குருன்னு சொன்னால் வாத்தியார்னு சொன்னால் அவர் தான். ஓகே, அவ்வளோதான். யூஸ்வலாக வந்து நீங்கள் பாடும்போது சாங்லும் நீங்கள் சாங் சிலர் வந்து லிரிக்ஸோடு எழுதுவாங்க, சிலர் வந்து லிரிக்ஸ் வச்சு எழுதுவாங்க, சிலர் வந்து லிரிக்ஸ் எல்லாமே இந்த வாயில் வந்து இப்போ இந்த சாங்லேயே பார்த்தீங்கன்னா பாடல் ராஜாலே பார்த்தீங்கன்னா ரிம்பாப்பா ரிம்பரோப்பா அப்படின்னு சொல்லி அது டிம்பாப்பா டிம்பரெல்லாம் எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? யூஸ்வலாக வந்து எல்லாருமே வந்து எழுத்து வடிவாக தான் சொல்லுவாங்க. சில விஷயம் வந்து இப்போ ஒரு பொண்ணை வர்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தையில் நீ அழகாக இருக்கேன், அப்படி இருக்கேன், அப்படி இருக்குன்னு சொல்லுவோம். பட் இதெல்லாம் தாண்டி நீங்களும் ஒரு மியூசிக் போடுறீங்க, ஒரு மியூசிக் டிம்பப்பா டிம்பரப்பா, அதெல்லாம் நான் அதில் அவங்க கொடுத்துட்டு தான் டிம்பப்பா டிம்பரப்பாலாம். இந்த லடுவில் வரும் பிப்பிரி பிப்பி பப்பர பப்பான்னு வர மியூசிக்லாம் வரும். அதெல்லாம் நாங்களே அந்த இடத்துல நாங்கள் சும்மா நான் போடும் போது சாருக்கு பிடிச்சிச்சு. இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் போட்டுங்கப்பா, என்ன பண்ணுறீங்களா பண்ணுங்கப்பா, அதை நான் எது எடுத்துக்கணுமோ எடுத்துக்கிறேன், பண்ணுறதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த பாட்டு எட்டு ரொம்ப எப்படின்னு சொல்கிறதுன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரி ஃபாரினர்ஸ்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஈவெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. போனோம் இப்போது இனிமேல்ட்டு நிறைய
பறக்க வேண்டிய வேலையும் இருக்குது. இன்னும் வெளிநாட்டில் ஆமாம், பறக்க வேண்டிய வேலை இருக்குது. எல்லோரும் கானா முன்னோர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஓகேண்ணே. ஆனால் யூஸ்வலாக இதெல்லாம் தாண்டி இந்த சாங்ஸ் வந்து சினிமாவில் இப்போ பாட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணை வரைஞ்சோம் அப்படிலாம் தாண்டி இப்போ சினிமாவில் பாட ஆரம்பிச்சிட்டோம். இதை தாண்டி நம்ம சில தலைவர்கள் எழுத வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. இப்போ சில சொல்கிறாங்கன்னா என் கட்சிக்கு பாடு ஃபஸ்ட்டு, இவங்க கட்சிக்கு ஃபஸ்ட்டு நீ பாடு, இதுதான் வந்து இதுவாக இருக்கும் அப்படி சொல்லி இது ஒரு வாராவே சம்டேஸில் நடத்துகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் உங்களுக்கு கடமையாக இருக்கா இதெல்லாம் நான் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு கடமையாகவே இருக்கா? இதை வந்து நம்ம பாட்டுன்றது நம்ம கடமை. நாவிற்குடி இருக்கும் சரஸ்வதினு சொல்லுவாங்க. பாட்டுன்றது நம்ம கடமை. அந்த பாட்டு தான் நம்மளுக்கு தொழில். அந்த தொழில் என்னும்போது தொழில் சம்மந்தமாக யார் வந்தால் அது இந்து வராங்களா முஸ்லீம் வராங்களா அவங்க வராங்க இவங்க அந்த பாகுபாடுகள்லாம் கிடையாது. எந்த அரசியல் நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாக அவங்க பண்ணி கொடுப்போம். என்ன ஒன்று தப்பான வார்த்தை இல்லாமல் இப்போ அவங்கள பற்றி புகழ சொல்கிறாங்களா அவங்கள பற்றி தான் புகழணும். அவங்களுக்கு ஆப்போனண்ட்டு மற்றவங்க யாருக்குன்னா அவங்கள தாக்கியோ இல்லை இது பண்ணியோ பண்ண மாட்டோம். உங்களை புகழ்ந்து கேட்குறீங்களா அதை மட்டும் அவங்க நான் பண்ணி தருவோம். கவுண்டருக்கு பாடியிருக்கிறேன், தேவருக்கு பாடியிருக்கிறேன், கோனாருக்கு பாடியிருக்கிறேன், யாதவருக்கு பாடியிருக்கிறேன், பாம்பேயில் அந்த இந்திக்காரங்களும் பாடியிருக்கிறேன், எல்லா மாட்டு சமுதாயம் பாடியிருக்கிறேன். கட்சின்னு பார்த்தா விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பாருக்கிறேன். விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு 4 பாட்டு பாடிட்டேன். இது வந்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வராங்க, அதனால் பாடுறேன். ஆனால் சில சிங்கர்ஸை பார்த்துருக்கோம் இது வரைக்கும் வந்து ஒரு சார் சைடில் பாடிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்டைம்ஸ் கூப்பிட்டு வந்து சில மிரட்டுறதும், நீ வந்து என்ன இவங்களுக்கு மட்டும் பாடுற, எங்களோட ஆப்போசிட்டில் பாடு, எங்களுக்காக பாடு அப்படின்னு சொல்கிறது. அவங்க வந்து ஒன் சைடாக இருக்கிறவங்க. நான் இவங்களுக்கு தான் பாடுவேன், அவங்களுக்கு தான் இருப்பேன்னு அவங்க கொஸ்டின்ஸு அவங்க கேட்குற கொஸ்டின் இவங்க சரியான ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் எல்லாரோட ஒத்துழைப்பாக அவங்க போக மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. இதை தாண்டி வந்து சிங்கர்ஸ்குள்ளேயே சில நடக்குது, கேங் வார் மாதிரி கூட நடக்குது. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சும்மா சொல்கிறேன் ஏதோ ஒரு ஊரில் ஒரு டான் இருக்காரு, அதான் சொல்கிறேன், நாக்கில் விஷத்தை வச்சுக்கினே நம்ம பாட்டு நல்லா இருக்குன்னு வந்து நம்ம நல்லா இருந்தால் கூட பக்கத்தில் நம்ம கானா சிங்கர்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லவே மாட்டானுங்க. அதாவது உதட்டில் ஒன்று வச்சுன்னு வெளியில் ஒன்று பேசுவாங்க சொன்னோமா, அந்த மாதிரி தான் இந்த கானா ஃபீல்டு. நான் யாரும் தப்பாக நினைக்க வேணாம், இப்படி தான் நடக்குது. ஒருத்தன் மேலே ஏறி தான் ஒருத்தனை ஏனியாக வச்சு தான் இப்போ மேலே ஏறாங்களே தவிர அவனுக்கும் யாரும் அந்த மாதிரிலாம் இல்லை. சில பேர் தான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு போனோம். கானா ஃபீல்டில் அது இருக்க தான் செய்யும், அதை அழிக்க முடியாது. பாலிடிக்ஸில் எப்படி இருக்குதோ இதில் எப்படி இருக்குது, நாட்டில் எப்படி அதே போல் எல்லா தொழிலையும் இருக்கிறது தான். எல்லா தொழிலையும் ஒருத்தனுக்கு போகாமல் இருக்கிறது தான். நம்ம பாட்டு நம்ம வழியை பார்த்து நம்ம போக முடியாது, நம்ம பின்னாடி பார்க்க வேண்டிய வேலை கிடையாது. ஆனால் உங்கள் அனுபவங்கள் எதுனா இருக்கானே உங்களுக்கு வந்து இப்போ சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப வருஷமாக ரொம்ப காட்டி போட்டு கஷ்டப்பட்டு இப்போ கூட எனக்கு ஆஞ்சி ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. ஆஞ்சி ஆப்ரேஷன் பண்ணி 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். டாக்டர் எனக்கு பாடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்னை பாட முடியாதுன்னு தான் சொல்லிட்டானுங்க. ஆனால் திருப்பியும் வந்து நான் வந்து கம்பேக் கொடுத்து படித்து இப்போ ஒரு பாக்கு வெத்தலை பாக்குன்னு ஒரு பாட்டு அது கொடுத்தேன். 1 வீக்கில் 1 மில்லியன் அடித்தேன். இப்போது அந்த மாதிரி பெஸ்ட்டு எனக்கு ரைட்டிங் இருக்குது, நானே எழுதுவேன் படினேன். 2வது கானாவில் நிறைய படித்தவங்களாம் இருக்கணும். நானே பிஏ படிச்சுக்கிறேன், ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. நான் சென்ட்ரல் ஃபுட்பால் பிளேயர் வேறு. நான் அந்த மாதிரி இருந்தெல்லாம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தது. இப்போ ஸ்டண்டு தான் 3 ஸ்டண்டு வச்சுருக்கேன் நான். பசங்களே சொல்கிறானுங்க இப்போது ஸ்டேஜில் படும்போது, ஏன்னா இப்படி கத்தி பாடுற 3 ஸ்டண்டு வச்சுக்கிறாங்கன்னு. 3 ஸ்டண்டு வச்சுக்கிறான்ட்டு என்னோடய பெர்ஃபார்மன்ஸை நிறுத்திட முடியாது. பாலமுருகன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதை நான் கொடுத்தா தான் அவன் பாலமுருகன். சும்மா இல்லைன்னா அது அப்புறம் வராதுடா, நம்ம செத்தாலும் நான் ஸ்டேஜ்லேயே சாகணும்டா அப்படின்றது தான் என்னோடய ஆசை. பாட்டுலேயே என் உயிரே பாட்டுக்கு தான். மற்றபடி வேலை வெட்டிக்கலான்னு எதுவும் போனதில்லை சின்ன வயசுலேருந்து. இந்த 15 வயசுல 15 வயசு, அதுக்கப்புறம் 18 வயசு எல்லாம் காலேஜ்லேயே ரூட்டு பாடுவேன். எதாவது சொல்கிறேன், காலேஜ் முடிச்சு நான் எந்த வேலைக்கும் போனது கிடையாது. பாட்டுன்னு முடிச்சுருந்தேன், ஜெயித்தேன். ஏதாவது மற்றவங்களுக்கு சொல்லிக்கிறதுனால லவ் பண்ணணும் எந்த தொழிலையும். இப்போ நம்ம இது கிடைக்குதுன்னா அங்கே கிடைக்குதுன்னா அப்படி போகக்கூடாது. ஒரே பாதியில் பிடிச்சின்னு போனால் இந்த மாதிரி வெற்றி எல்லாருக்கும் கண்டிப்பாக நிச்சயம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தோணி இருக்கும்ல, எனக்கு வந்து இதுக்கப்புறம் இதுதான் தொழிலாகவே இருக்க போகுது, கானா சிங் தான் தொழிலாகவே இருக்க போகுது, இதுதான் எனக்கு சாப்பாடும் போட போகுது அப்படின்னு சொல்லி எந்த நேரத்தில் நீங்கள் தீர்மானிச்சிங்க இது போகலாம் அப்படி சொல்லி? சில பாதையெல்லாம் நான் கொஞ்சம் தப்பாக இதை கொஞ்சம் விட்டுட்டுலாம் கொஞ்சம் ஒரு மாதிரிலாம் நான் போனேன். அது என் கட்ட நேரமோ என்னன்னு தெரில எனக்கு. அதுக்கப்புறம் நான் போட மற்றவங்க என்கரேஜ் பண்ணும்போது, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணும்போது எனக்கே தெரிஞ்சிச்சு எல்லாமே. இந்த பாட்டு தான் நம்மளுக்கு சோறு போட போகுது. மீடியா நான் பாடும் போதெல்லாம் வந்து நாங்கள் பாடும் போதெல்லாம் கேசட்டில் எத்தனை பேர் பாடியிருப்பாங்கலாம் எனக்கு தெரியாது. நான் 2-3 ஆல்பம் பண்ணியிருக்கிறேன் கேசட்லேயே. அப்பயே சிந்தை புனியர் இறந்துட்டார், அவர் கூட சேர்ந்து ஆல்பம் பண்ணிக்கிறேன். எல்லா பழைய பாடகர்கள் எல்லாரும் கூட பாடிக்கிறேன். அப்படி இருந்தே இந்த பாட்டு மூலிமாவே நான் வந்து எப்படின்னா ஜெயிச்சிரும் நம்மளுக்குன்னு ஒரு பேர் எடுக்கணும். சொல்லப்போனால் அது ஒரு போதைங்க. இப்போ நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க,
நம்மளை பார்த்து அங்கே நிற்கிறாங்க, நம்மளை பார்த்து ஏங்குறாங்கன்னா அது எங்களுக்குள்ளே அது ஒரு போதை. சரக்கு அடிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அது ஒரு போதைன்ற மாதிரி இந்த ஒரு இது வந்து எங்களுக்கு ஒரு போதை. இந்த போதை எல்லாமே எங்களால் இருக்க முடியாதுன்றது ஒரு அதையே நான் மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிறேன். ஆனால் இதே மாதிரி இப்போது கானா சிங்கர்ஸ் அப்படின்னும் போது சிலர் வந்து நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க இப்போ வரைக்கும். பட் இன்ன வரைக்கும் ஒரு 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 ரெட் மார்க் ஒன்று குத்திட்டே இருக்காங்க. இவங்க வந்து ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க, போதைப் பொருள் அதிகமாக எடுத்துப்பாங்க. யார் அதிகம் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யார் ட்ரக்ஸ் அடிக்காமல் இருக்காங்க? ட்ரக்ஸை வந்து ட்ரக்ஸாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ட்ரக்ஸை வந்து நிறைய பேர் வந்து எவ்வளோ பேர் ஆளாக இருக்கிறான், இது பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை. சினி ஃபீல்டுலேயே இருக்கிறாங்க, பெரிய ஹீரோஸே இருக்கிறாங்க, பெரிய மியூசிக் டைரக்டர்ஸே இருக்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ நம்பர் 1 இருக்காங்க. நான் அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பலை. இப்போ நான் சொல்லும் போது அவங்களுக்கும் தெரியாது. இப்போ இந்த இன்டர்வியூ கேட்கும் போது அவங்களுக்கும் தெரியும் யாருமே ட்ரக்ஸு அடிக்காமல் இல்லை. இந்த இன்ஜெக்ஷனு அதெல்லாம் போட மாட்டாங்க. இந்த இன்ஜெக்ஷனு, இந்த மாத்திரை, இந்த மாதிரி சொல்கிறல்ல இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ஸ்டஃப்புன்றதை வந்து எடுத்துப்பாங்க. இதை நான் பொய்லாம் நான் சொல்லலை. இது நிறைய பேர் அந்த மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறவங்க இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. 100ல் 80% யூஸ் பண்ணுவாங்க. இது அதனால் நம்ம இதில் இது பண்ணால் தான் இது பண்ணணுன்னு இருக்கா? அப்படி இல்லை, மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். அப்படிலாம் இது அச்சா தான் அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் குடிச்சிட்டு ரோட்டில் போய் கத்துறான், போகிறான், வரான். இது வந்து சிந்தனை இது பண்ணுறதுனால அவங்கவுங்களுக்கு ஒரு ஹேபிட். அது நம்ம யாரும் பண்ணலன்னெலாம் சொல்ல முடியாது. குடிக்காதவன் யார் இங்கே உலகத்தில்? அவன் இல்லை என்று புழுவுறான் வெக்கத்தில். எல்லாரும் குடிக்காரங்க மொத்தத்தில். இது எப்போ தான் தெரிஞ்சுமோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே. ஓகே. ஆனால் நான் சில விஷயம் கேள்விப்பட்டிருந்தேன், இது ரொம்ப முக்கிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. யாருன்னா ஒரு சாங் எழுதுறாங்க, இப்போ நீங்கள் ஒரு கானான்ற சாங்கை ரைட்டராக இருக்கீங்க, பாடகராக இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் எல்லாமே. கொஞ்சம் பசங்க கூட போகும்போது ட்ரிங்க்ஸ்லாம் அடிக்க மாட்டேன், யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் பர்ஃபெக்டாக ஆகிறேன். நான் யூஸ் எதுவுமே பண்ணுறதில்ல. இப்போ நல்லா தானே பாடின்னு இருக்கிறேன். ஒன்று வேணான்னா வேணாம் அது நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த பாதையை கடந்து வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் அடிபட்டும் நீங்கள் கடந்து வந்து இப்போ ஒரு லைஃப் ரன் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ இருக்க சில யங்ஸ்டர்ஸ் இப்போ பாடல்லே எழுதும் போது சின்ன சின்ன பசங்களாம் இப்போ பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டு எழுத ஆரம்பித்து வந்துட்டாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பார்க்குறோம், முக்கியமாக அவங்க மென்ஷன் பண்ணியே சொல்கிறாங்க, தலாம் நான் வந்து இந்த எடுத்துக்கிட்டா, இந்த கொஞ்சம் இந்த ரகை எடுத்துக்கிட்டேன்னா, இந்த இது இந்த எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு நல்லா பாட்டு எழுதுறேன், சூப்பராக எழுதுறேன், இதோட பெட்டராக எழுதுறேன். நான் நார்மலாக அதாவது நான் கான்சியஸோடு எழுதும் போது நல்லா எழுத மாட்டேன். ஆனால் இதே வந்து இந்த இல்லை இந்த மாதிரி போதைப் பொருள் எடுத்துக்கிட்டேன்னா நான் இன்னும் சூப்பராக எழுதுவேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது முக்கியமாகவே கிடையாது. இப்போது தாமரைக்கா இருக்காங்க, வைரமுத்து இருக்காங்க. இது இப்போ இந்த பாட்டு எழுதின ஒரு பாட்டில் ராதாவில் பாக்கியம் சங்கரன் இருக்காங்க. எவ்வளோ ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு வேலையை நம்ம முழுமையாக செய்யணும்னு அதில் ஊந்துட்டா அது ட்ரக்ஸ் அடிச்சு தான் இல்லை, அதை முடிக்கணும்னா முடிச்சு தான் ஆகணும். அது வந்து நம்ம ஒர்க்கு. சும்மா அது வந்து அவனுக்கு சொல்கிறது இது ஆச்சா தான் நம்ம ஏத முடியும், அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். என்னோடய இப்போ இதில் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இது வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு தான் மட்டுமே தவிர இது வந்து அப்படிலாம் இது வந்து ஞாபக சக்தியை கம்மி தான் பண்ணும். ஞாபக சக்தியை கம்மி தான் பண்ணும். நம்ம லங்ஸை கெடுக்க தான் செய்யும், நம்மளோட மைண்டை டைவெர்ட் பண்ண தான் செய்யும். அதனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம இது எடுக்கணும், அந்த ஒர்க்கு நம்ம அந்த சிந்தனை அதிலேருந்து நம்ம பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு உக்காந்து எதுவும் ஒரு வேலையை பண்ணாலும் நம்ம அதில் ஜெயிச்சு தான் ஆகும். இது சும்மா இதெல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களை இன்னொரு இடத்துலையும் பார்த்துருக்கோம், சரிகமப்பான்னு சொல்லி ஒரு டிவி சேனல்லையும். இப்போ கானா சிங்கர்ஸ் எல்லாரும் மேடைகளில் பாடுறது வழக்கமாக இருக்குது, கச்சேரிகள் மேடைகளையும் பாடுறாங்க. இதை தாண்டி அவங்களுக்கு அடுத்த என்ன பண்ணோன்னா டிவியில் ட்ரை பண்ணுவாங்க. நிறைய சேனல்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணது அனுபவங்கள் எதனா இருக்குது? அதை பற்றி நான் ட்ரை பண்ணேன், நிறைய பண்ணேன். நான் வாழ்க்கையில் ஜெயிச்சதை விட நிறைய தோற்றுருக்கிறேன். நிறைய டிவி சேனல்ஸ்லாம் போயிருக்கிறேன். அங்கே சரியான ஒரு அதுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எல்லாரையுமே திறமைசாலிங்க தான் அவங்க எடுக்கிறாங்களா அதையும் சொல்ல முடியாது. நிறைய திறமைசாமி சும்மா ஒரு இடத்துல கூட தப்பு பண்ணியிருக்கலாம், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம பண்ணலாம். இல்லைல்ல எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கிறேன். எல்லாம் ஒரு ட்ரை தான், கிடைக்கும். ஆனால் படத்தில் பாடிட்டேன், இனிமேல்ட்டு போய் பாடுவேன்னு கேட்டால் வாய்ப்பு கொடுத்தா போய் பாடுவேன். அந்த ஷோ என்னால் நல்லபடியாக பண்ணி கொடுக்க முடியும் என்னால். அது எல்லாருக்கும் சில பேருக்கு தெரியும்,
சில பேருக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இது அனுபவப்படும் போது யாருன்னா அப்படி சொல்லியிருக்காங்கண்ணே, இப்போ வந்து கானா சாங் பாடுறோன்னா சிலர் வந்து இல்லை கிளாசிக் இருக்குது, கர்நாடிக் இருக்குது, ஹிப்ஹாப் இருக்குது, ரேப் இருக்குது, இவங்களாம் இருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சிங்கர்ஸ்க்குலாம் வந்து ஃபஸ்ட்டு இடம் கொடுக்கணும். அதுவும் மியூசிக்கை வந்து அதிகமாக தெரிஞ்சவங்க. இப்போ சிலர்லாம் பார்க்குறோன்னா கர்நாடிக் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நாலேஜ் அதிகமாக இருக்கும், அவங்க கிளாஸ் போயிருப்பாங்க, அவங்க வந்து கிளாஸ் போனதுனால வந்து நல்லா பாடுறாங்க, அதனால் ஃபஸ்ட்டு அவங்களை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சில விஷயம் இருக்குது. கானா சிங்கர்ஸ்லாம் வந்து அவங்க பொம்மை மாதிரி நின்று தானே பாடுவாங்க. பொம்மை மாதிரி நின்று தானே பாடுவாங்க. ஆனால் கானா சிங்கர் அப்படி கிடையாது, பெர்ஃபார்ம் பண்ணி தான் கொடுப்பாங்க. வாய்ஸ் அண்ட் டான்ஸு அவ்வளோதான். ஆனால் கானா சிங்கர்ஸை நிறைய பேர் சினிமாவில் எல்லாமே பாடியிருக்கிறாங்க. சினிமா பாட்டும் பாடுவாங்க. ஃபஸ்ட்டு அடித்தளம் சினிமா தான். சினிமா பாட்டை மட்டும் கழிச்சு தான் அந்த கானா பாட்டையே பாடுறாங்க. அதனால் சினிமா பாட்டையும் பாடுவாங்க. தோண்டணும், தோண்ட தான் கடிக்கின்ற மாதிரி அவங்ககிட்ட என்ன திறமை இருக்கும், எல்லாமே இருக்கும். என்ன கிளாசிக்கல் மட்டும் அந்த கர்நாடிக் மட்டும் வராது, அதுக்கு என்ன அவங்கள இது பண்ண சொல்லிட முடியாதுல்ல. எஸ்பி பாலசுப்ரமணியன் கர்நாடிக் கிளாஸாக படித்தார், சங்கீத ஜாதி மொழி அந்த மாதிரிலாம் பாட்டு எவ்வளோ பாட்டுலாம் பாடிக்கிறாரு. இப்போ நான் டிஎம் சௌந்தரராஜன் மட்டும் என்ன பொதுவாக கற்றுக்கினாரா? அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே எல்லாம் நமக்கு அறிவு தான். சங்கீத ஞானம் இருந்தாலே அது எல்லாமே நம்ம பாடிடலான்ற மாதிரி தான் எல்லாமே. அதான் ஓப்பனாக சொல்லிட்டேனே, எஸ்பி பாலசுப்ரமணியன் கிளாஸுக்கெலாம் போனதில்லை, கர்நாடிக் கிளாஸ்லாம் அவர் பண்ணதில்லை. அவர் கிளாஸுக்கு போய் இது மாதிரி பண்ணது, இவ்வளோ பாட்டு பாடிக்கிறார், ஜெயிச்சுக்கிறார். சில பேருக்கு தான் தெரியும். அவர் சில பேர் சொல்லுவாங்க அவர் நான் ரீசனாக கற்றுக்கணும் அப்படிலாம் கிடையாது. எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் வந்து கிளாஸுக்கெலாம் போய் கர்நாடிக் கிளாஸும் கற்றுக்கிறது கிடையாது, எதுவுமே கற்றுக்கிறது கிடையாது. அவரோட சங்கீத ஞானத்தினால தான் இவ்வளோ பாட்டும் ஜெயிச்சுக்கிறார். இப்போ வந்து நம்ம ஒரு கேம் இதற்குள்ளே போகலாம். நீங்கள் நிறைய சாங் பாடிருக்கீங்க, அதில் முக்கியமாக வந்து இந்த அண்டா உருட்டிங்கன்னு ஒரு சாங்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த சாங்காக இருக்கும். சில லைன்ஸ்லாம் வந்து ஸ்டேட்டஸாக போட்டாங்க. நிறைய பேர் வந்து பசங்கள்லாம் வந்து ஸ்டேட்டஸாக போட்டதை பார்த்தோம். சிலர் வந்து அந்த வேறு மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி, அந்த ஷார்ட்ஸை போட்டு சில ரீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ரீல் பண்ணுறது வந்து என்னென்னா, அவங்க வந்து சில ரவுடியாக தன்னை இது பண்ணிக்கிட்டு அதில் வந்து சும்மா பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு சுற்றுறதும் அந்த மாதிரி பண்ணுறதுலாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஜென்ரலாக பண்ணீங்க, சினிமா அப்படின்னால ஒரு ஜென்ரலாக பண்ணீங்க. பட் அதை வந்து வேற ஒருத்தவங்க வேற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்களே, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் பண்ணுறது தப்பு தானே? அது தப்பு தான். தப்புனா அது தப்பு தான். அது நான் வந்து கொஞ்சம் நான் பண்ணதுன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறேன்னா, என்னை வச்சு தான் அப்படி அவங்க பண்ணாங்களாம் அப்படி கிடையாது. என்ன மாதிரி அவங்க பண்ணலாம், அவங்க வேறு மாதிரி இப்படி ஆகணும் அப்படி ஆகணுன்றதுக்கு அந்த மீடியா ஓடணுன்றதுக்கோசம் ரவுடி பாட்டு விட்டால் அது ஓடாது. அது இந்த மீடியா நம்மளுக்கு ஓடணும், இந்த ரவுடி பாட்டு விட்டால் தான் நம்ம மீடியா ஓடணும் அப்படிலாம் அது கணக்கே இல்லை. மக்களுக்கு அந்த டைமில் அந்த ஜென்ரேஷன் கேப்பில் எது ரீச் ஆகுதோ அதுதான். அப்போ இருந்த பேண்ட்டு ஷர்ட்டு பெல்ட்ஸு தான் இப்போ போட்டுனுக்குறாங்க. அப்போ அதை சட்டை பண்ண மாட்டாங்கன்னா தொல்னு இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு. இப்போ அதுதான் ஃபேஷனாக போட்டுன்னு இருக்கிறாங்க. ஓல்டு இஸ் கோல்டுன்றது இப்போ தெரியுது எல்லாருக்கும். ஆமாம், இதுதான் நடக்குது. அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கறதில்ல. அவங்கவுங்க ஹேபிட்டு, அவங்கவுங்க இது, அதை பற்றி நான் யாரையும் நான் கேர் பண்ண மாட்டேன். என்னோடய கரெக்டாக இருக்குதா, நான் என்ன ஏதணுமோ அது தப்பை திருத்திப்பேன். தப்புன்னு சொன்னால் அதை திருத்திப்பேன், அவ்வளோ. சரிண்ணா, இப்போ உங்களுடைய சாங் எதனா ஒன்று எங்களுக்கு பாடலாமா? எங்களுக்காக இப்போ லாஸ்ட்டாக ஆக்கு பார்க்கணும் ஒரு பாட்டு வைப்பானு, அதில் பாடலாம். ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு சோக்கு சோக்கு மஜா சோக்கு சில்லாய் மல்லாயி அவன் கம்மாயில் கை தின்னு விட்டா தின்னு கையம்மா புள்ளிய போட்டு தொல்லை கட்டம்மா மேலே சாயவா உன்னை பிரித்து மேயவா மழை மைதான் மாவு கலரு அவன் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ளவரு நீ தாண்டி எனக்கு ஏத்த மைமா ஐயா மிட்டாவா நீ இருக்கு ரெடி தரமா ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு சை ஆசை அப்படின்ட்டு நான் டான்ஸ் ஆடும்போது இது வந்து ஆடியன்ஸு கொஞ்சம் பெர்ஃபெக்டாக பார்ப்பாங்க. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, நான் பாட மாட்டேன், ஆடினே தான் பாடுவேன். ஆக்ஷனோட தான் இருப்பீங்க? ஆக்ஷனோட எப்போவுமே அது வந்து நான் மைக்கை பிடிச்சாலுமே பெர்ஃபார்மன்ஸோடு தான் பண்ணுவேன். சில கச்சேரிலாம் நீங்கள் பாடும்போது எவ்வளோ மணி நேரம் எடுப்பீங்க? இப்போ சிலலாம் வந்து 5 மணி நேரம் கச்சேரி அப்படின்னும் போது, சில இப்போ ஒரு 2-3 சிங்கர்ஸ் தான் கூப்பிட்றாங்க அப்படின்னா எவ்வளோ மணி நேரம் ஸ்டேஜ்லேயே நிற்பீங்க? அது எவ்வளோ நேரம்? நீங்கள் 3 மணி நேரம் தொடர்ந்தே கூட பாடுவோம். அதுதான் காணா ஆளே இல்லாமல் 3 மணி நேரம்லாம் நான் ஒரே ஆள் கூட பாடிக்கிறேன் கச்சேரி. இப்போ தான் ஸ்டேஜி, இப்போ தான் மைக்கு, இப்போ தான் ஆடியோ. அப்போல்லாம் ஒரே ஒரு டோலாக்கு தான், வெறும் வாயில் தான் பாடணும். நான் இங்கே பாடினேன்னா அங்கே அந்த தெருவில் கேட்கும். அந்த மாதிரி பாடி தான் அந்த த்ரோட்டு வந்து கிழிஞ்சு போய் எல்லாமே இப்போ எல்லாமே சின்னதாக எப்படி மெலிசாக பாடுறாங்களா அப்படிலாம் கிடையாது. ஓப்பன் த்ரோட்டில் பாடுவாங்க அப்போல்லாம். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜில் பாடும்போது நிறைய பேர் குடிச்சிட்டு வருவாங்க. ஸ்டேஜில் நீங்கள் பாருங்க, கல்யாண மேடைகள்லையோ இல்லை கச்சேரி மேடைகள்லையோ நம்ம சம்பவங்கள் எதுவும் நடந்திருக்கு. அசிங்கமாக திட்டுவாங்க அப்படின்னு ஏதோ வச்சு பேசுவாங்க. அது சொல்லக்கூடாது. இந்த மாதிரி என்னடா இப்படி பாடுற அப்படின்னாங்க. அதை பாட்டு பாடு, நான் இப்படி பாட்டு பாடு, யாரோ ஒருத்தர் இன்னொரு பாட்டு பாட சொன்னால் இவரை பற்றி தனி பாடு, அவரை பற்றி நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. நம்ம ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்துட்டு
கம்முன்னு வந்தோம். நிறைய இன்னல் பேச்சு, கிண்டல் பேச்சு, அசிங்கமான பேச்சு எல்லா பேச்சையும் வாங்கிட்டு தான் அந்த தொழிலை பண்ணிட்டு வரணும். ஆனால் இது சாதாரண ஒரு தொழில் இல்லை, இது கஷ்டம். ஆமாம் ஆமாம். முந்தின ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இடத்துல எனக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்தது. இன்னொரு ப்ரோக்ராம் பசங்களை செட் பண்ணி அமிச்சேன். அங்கே கானா எல்லாமே முடிச்சுட்டு பிறப்பு காசே கொடுக்கல. நைட்டு 10 மணிக்கு வந்து 2 மணி வரைக்கும் அங்கே பசங்க நாய் மாதிரி எல்லாமே நல்ல குடும்பத்தில் சேர்ந்தவங்க தான், எல்லாமே நல்ல பசங்க தான். அந்த காசுக்காக நாங்கள் அப்படியே அவ்வளோ நேரம் நின்றுந்தானுங்க. கட்சியில் கொடுக்கல. காணாம முடிச்சுட்டு அவனுங்க போதியில் அவன் வீட்டில் போய் படுத்துட்டான், யாருமே இல்லை. ஆனால் இதேன்ட்டு இவனுக்கு ஃபோன் பண்ணானுங்க. சரி என்னப்பா பண்ணுறது, நான் தரேன் வாப்பான்னு சொல்லிட்டு வர சொன்னேன். இதே அந்த படப்பை உள்ள பேர் சொல்லுறேன், சமத்துவபுரம் உள்ள படப்பை மன்னிவாக்கம் சமத்துவபுரம் உள்ள பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணாங்க. ஜஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் பண்ணாங்க. இப்படிலாம் நடக்கும். ரொம்ப ரொம்ப பிரச்சனை காணா. இப்போ தான் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கட்சி ஏதோ சினிமாவில் பாடின்னு இப்போ ஏதோ போயின்னு இருக்கிறோம். இப்போ வந்து நடுவில் பார்த்தோம் டிவிகேவோட சாங் எழுதிருக்கீங்க. அதாவது தலைவர் விஜய் அவரோட கட்சிக்காக வந்து கிட்ட 4-5 சாங்கிட்டே உங்கள் சேனல்லேயே நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படின்னு யார் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, தளபதிக்காக இதெல்லாம் பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது லிரிக்ஸ்லாம் அவங்களே சொல்லுவாங்களா, இல்லை நான் தளபதியை பார்த்துட்டேன் நானே பாடி எழுதுறேன் மேட்ரு சொல்லுவாங்க. இதான் மேட்ரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேட்ரை நாங்கள் உள்ளுக்கு வாங்கி நாங்களே கொஞ்சம் சைடு எஃபெக்ட்லாம் போட்டு ஒரு பக்கம் அவங்க கொடுத்த மேட்ரையும் வச்சுப்போம், ஒரு பக்கம் தளபதியை நிற்க வச்சுப்போம். தளபதியோட நம்ம என்ன நினைக்கிறோம், தளபதி பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம இதில் போட்டுப்போம். அவங்க கொடுக்குறதையும் போட்டு மேட்ச் பண்ணி செட் பண்ணி அவங்ககிட்ட பாடி காமிப்போம். ஓகேன்னு சொல்லிட்டா உடனே ரெக்கார்டிங் பண்ணிவிடும். இது வரைக்கும் 5 சாங் பண்ணியிருக்கீங்க. 5 சாங் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு இது இருந்திருக்குல்ல, ஓகே நம்ம இந்த விஷயம்லாம் சொல்லணும். நீங்கள் சில விஷயம் பார்த்துருப்பீங்க, அவரை நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம், இதோட கடைசி அவ்வளோ இதுக்கப்புறம் ஒரு படம் பண்ண போல எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு, அந்த தம்பியை கூட்டணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. சூப்பர். அந்த அடுத்த வாரத்தில் நான் அவரை போய் பார்க்குறேன். புஷி ஆனந்த் மூலியமா. ஆமாம், இது யார் நம்ம பாடின்னு இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டு கண்டிப்பாக அந்த தம்பியை நான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் போய் சொல்லணும், உண்மையாக தான் சொல்கிறேன். இன்னும் ஒரு 2 வாரத்தில் தளபதியை நான் சந்திப்பேன் போயிட்டு. அப்போது சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் டிவியில் இல்லைன்னு அப்படிலாம் கிடையாது. என்னை வந்து அவர் பார்க்கணுன்னு எனக்கு என்னோடய பாட்டுக்காக அவர் பாடுறேன்னு நிற்கிறாரு. சரி, அதை தான் போய் பார்ப்பேன். அது டிவிகளில் என்ன இருந்தேன் அது அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு. ஸோ இதுக்கப்புறம் வேறு எந்த கட்சி சொன்னாலும் அதுக்கும் பாடுவீங்க? எல்லாருக்கும் பாடுவேன். ஏன்னா மனசாட்சிக்கு பிடிச்சி யார் இருக்கிறாங்கன்னு பாடுவேன். எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். உங்களோட சாங்கில் அந்த அந்தா உருட்டி சாங் பயங்கரமான சாங், அதை எங்களுக்கு ஒரு 2 வரி பாடலாமா? உண்மையாக பழகுன்னு உயிரை கூட குத்தம், எங்களுடைய கேஸ்காரன் தான் எங்களுடைய ரத்தம், எங்களுடைய மச்சான் மேலே பாசம் இருக்கும், கையை தவறி வச்சிட போகிற ஸ்டீல் சாம பறக்கும், பணத்துக்காக நாங்கள் என்னைக்கும் பண்ண மாட்டோம் கொலைகளை, நட்பு கோசம் சீனில் இறங்கி அடிப்போம் பெரிய தலைகளை, வெட்ட வந்தாம்பா அவன் கையைத்தான் புஷ்டம், அவன் பொருளைய உருவி அவன் கழுத்தில் வெஷ்டம், தெறிக்க ஓண்ட விட்டு நடு ரோட்டில் கோய்ந்த கதையை முஷ்டம், தலையை ஓரமாக வெஷ்டம், அண்டா ஊருட்டிங்கெல்லாம் ஜோக்கு தான் காட்டும், எங்கள் கொக்கி சமண்ண உருவி காமிச்சா வச்சிருவான் ஓட்டம், ஓட விட்டு வெட்டுன்னு அக்கா கொப்பு கைட்டிக்கும், நீ கீழே தவறி உந்துர போகிற தோல் வைட்டிக்கும். இந்த வாரத்தில் எப்படின்னு வருது, தொப்பு கைண்டிக்கும் தோல் வைட்டிக்கும். அதே போல் நிறைய சமுதாய பாடல் பாடுகிறேன். அந்த கிராமத்துக்காக, இந்த விவசாயிகளுக்காக பாடுகிறேன், இந்த குடிக்கோசம் யாரும் பண்ணக்கூடாதுன்னு பாடுகிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஒரு பாட்டு ஒன்று பண்ணேன், அந்த மைண்டே அப்செட்டு டோட்டலி ஃபர்கெட்டுன்னு ஒரு பாட்டு பாடிருப்பேன். மென்டல் எஸ்கேஷன் பாடியிருப்பேன். இந்த ட்ரக்ஸ்லாம் வருதுல்ல, அதை பாடியிருப்பேன். மலையில் விளையுது பச்சை இலை, அதை எப்படித்தான் எத்தனை வாரம் தெரியல, பைப்பில் பாங்கில் வலிக்குது, அது உடம்பைய அதுவே கெடுத்துக்குது, சந்து பொந்து உள்ள டம்மை விற்கிதுங்க, அதை வாங்க நின்று புள்ளிங்கெல்லாம் நிற்கிதுங்க, ஐயா கிஸ்ஸா உள்ள தேடுது பைப்பைத்தான், நிறைய குசிமிங்க கற்றுக்குது லைஃப்பைத்தான், மைண்டே அப்செட்டாக டோட்டலி ஃபர்கட்டான், ஒரு பீடி டம்ம வலிக்காம. பயங்கரமாக இருக்குண்ணே. 1/2 கிலோ குத்தாலும் 1 கிலோ குத்தாலும் உக்காந்து வலிக்கிறான் சலிக்காம, போதை பாதையை மாற்றிடுண்டா, பாலை உனக்கு ஊற்றிடுந்தா,
ராங் எது ரைட் எது தெரியாமல் சிக்கத்தில் போய் மாட்டிப்படா. பவுடரு ஊசி மாத்திரை போட்டு கொலையும் ஸ்நாச்சிங்கும் பண்ணுறான். நரம்புல ஊசியை செலுத்தின உடனே மனுஷன மிருகமாக மாறுறான். வேணா நண்பா இந்த பழக்கத்தை கற்றுக்காதீங்கோ, கோளார் ஆயிட்டு நீங்கள் சைக்கோ போல் சுத்தாதீங்கோ. உன் லைஃபே டோட்டலாக மாறிடும், உன் மானம் மரியாதை போயிடும். ஐயா டீயில் சிமிலிங்க சுத்த விட்டு வலிச்சா டிபி வரும், கேன்சர் வரும். உன் மாறு மேலே மழை விழும், லுக்கு நிர்மல் வரும். அட அவன் நோய் உனக்கு வரும். இப்படிலாம் பாடியில் அவ்வளோ பெரிய கருத்து ஒரு சின்ன லைனில் அப்படியே இப்படி இப்படி இப்போ நீங்கள் பண்ணாதீங்கடா பண்ணாதீங்கதான் சொன்னால் யாரும் கேட்க போதில்ல. இப்படி பண்ணால் எப்படி பண்ண அட்டி இல்லை பொச்சி வச்சோம் புதை இலை. ஐயன் உடம்புக்கு கெடுதல் புகை இலை. டம்ம நினைக்கிறான் கோல்டு மெடலாம், அவன் பாப் மார்லையும் ஏற்றுக்கிறான் லோல் மாடலாம். சீட்டா கையான் ஆகுறான், சீக்கிரமாக சாகுறான். பல பேர் சுற்றுதுங்க திருந்தாமே. ஐயா டரிக்கியான் அலையிறான், பொறிக்கியான் திரியிறான். கையங்காலம் போயிடுண்டா கலங்காம. அத்தனை பேரை பிடிச்சாலும் அதர் ஸ்டேட்டில் டம்ம இறக்குதுங்க. அரசாங்கம் கெஞ்சாவும் ஒழிச்சாலும் திருட்டு தனமா கொடுக்குதுங்க. 100 200 வித்த கவரு 500 1000 ஆச்சு. தாயி தகப்பேன் தாலியை அறுத்து சைக்கோங்க நிறைய போச்சு. சுகமாக இருக்கும் ரத்தம் சூடாக இருக்கும்போது வேலை கொடுக்கும். உனக்கு கல்யாணம் நடக்கும்போது அட ஃபஸ்ட்டு ஸ்டேஜு இரும்பலிடா, அட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜு இறங்கலிடா. பட்டம் வேணா சொல்லுறேன் திருந்துகடா, மார்ச்சரியில் பாடி வரும், உன் மாறு மேலே மழை விழும். இப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துக்கிறேன். பயங்கரமாக இருக்குண்ணே. ஒரு லைஃப் ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா அந்த லைஃப்பில் ஒருத்தன் கடந்து வருது ஒரு படமாகவே காட்டுறீங்க. நீ பேசும்போது யோசனை தோணுது, ஓ இந்த மாதிரி. ஆமாம், பவுடரி ஊசி மாத்திரை போட்டு கொலையை ஸ்நாச்சிங்கம் பண்ணுறான். நரம்பில் ஊசியை செலுத்தினோட அந்த மனுஷனை மிருகமாக மாறுறான். அவனுக்கே தெரியாது, அது நல்ல பையனாக தான் இருப்பான். அதில் இதெல்லாமே அனுபவத்தில் தானே வருது. அனுபவத்தில் கண்டிப்பாக போதைன்றது பாதியை மாற்றி தான் விடும். எந்த ஒரு இதுவும் அடிக்ஷன்றது அடிக்டாக தான் விடும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்னும் வந்து எல்லாரையும் மகிழ் வைக்கணும். கண்டிப்பாக உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய தமிழ் படங்களும் சரி நிறைய படங்களை நீங்கள் உங்களோட சாங்கு கண்டிப்பாக உங்களுடைய வாய்ஸை அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னும் ஒரு பெஸ்ட்டு ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்லி உங்களை நல்ல பேர் பெற்று இன்னும் நீங்கள் வர்றதுக்காக மிகப்பெரிய வாழ்த்துக்களோட பெற பெற்றோம். நன்றி.